அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடக ராசிக்கார அன்பர்களே, உன் வாழ்க்கையில் நீ தெரியாமல் செய்த 2 தவறு, அந்த பாவம் உன்னை இப்ப வரைக்கும் துரத்துக்கிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல பாவங்களும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களும் சரி, ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போக போகுது. அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது உனக்கு இப்போ பூர்ணமாக கிடைக்க போகுது. ஆகஸ்ட் 12க்குள் இதை ஒரு முறையாக கேட்டுவிடு. இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பாக இருக்க போகுது. கடக ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனசுக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வேணான்னு சொல்லி விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய குடும்பம் தான் முக்கியன்றதுக்காகவும் நீங்க இன்னைய வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எது வேணுமோ அது இல்லாம இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியோ இல்ல இவர்கள் நினைச்ச மாதிரியோ நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இவர்கள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதற்கு எதிர்வினையாகவே தான் இன்னைய வரைக்கும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குங்க. மற்றவர்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்பது, அவமானப்பட்டு நிற்பது, கண்ணீரோடு நிற்பது தான் இந்த கடகராசனுடைய யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கடகராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த யாருமே இப்போ நம்புறது கூட கிடையாதுங்க. அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் என்றாலே ஒரு ஃப்ராடுக்காரன், போய் மட்டும்தான் பேசுவான் அப்படின்ற நிலைமையில மற்றவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஆளாக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இன்னை வரைக்கும் இவருடைய மனசுல பல கேள்விகள் கவலைகள்லாம் இருக்கு. ஆனா இதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, யார் நமக்கு கூட இருந்து நமக்காக இதை கேட்பாங்கன்றதும் தெரியாம மனசுக்குள்ள தனக்குத்தானே பேசிக்கிட்டு ஒரு கஷ்டப்படக்கூடிய நபராக இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவங்க யார்கிட்டயுமே என்னைக்குமே சரிங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, இது இவங்க பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க மேல குறை சொல்வதோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பதோன்றது பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது. மற்றவங்க நினைக்கிறாங்கன்றதுக்காக இவங்க யார்கிட்டயுமே ப்ரூஃப் ஒன்று நினைக்கவே மாட்டாங்க. ஆனா தனக்கு பிடிச்சவங்க, நான் நம்பின ஒரு பர்சன் என்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் போது வருத்தப்படுவாங்க. நான் நம்பின ஒரு பர்சன் என்ன எதுக்காக இப்படி ஒரு தப்பான ஒரு விஷயத்துல என்னை கோத்து விட்டு போனாங்கன்னு நினைக்கும் போது வருத்தப்படுவாங்களே தவிர இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எனக்குமே நினைச்சதே கிடையாதுங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் வாழ்வார்கள். ஏன்னா இவர்கள் எப்போதுமேங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்கள், யாருடைய காசுக்கும் ஆசைப்படாத நபர்கள். ₹1 இருந்தாலும் சரிங்க, உழைச்சு சம்பாதிக்கணும். திருடுறதோ இல்ல ஏமாத்துறதோ போய் சொல்றதோ ஆகவே ஆகாதுங்க. இந்த கடகராசிக்காரர்கள் நேர்மையின் மறுகுணம் அப்படின்னே சொல்லிக்கலாங்க. அதாவது ஒருத்தங்க நேர்மையா இருக்காங்க அப்படின்னா, ஒரு கடவுள் நேர்மையா இருக்காரு அப்படின்னா அந்த நேர்மையினுடைய மறுகுணமாக நீங்க இந்த கடகராசிக்காரர்கள் வைக்கலாம். ஏன்னா இவர்கள் எப்போதுமே இங்க யார்கிட்டயுமே சரிங்க காசுக்காகவோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ போய் பேசியோ ஏமாத்தியோ வாழ்ற வாழ்க்கை என்பது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவும் வராதுங்க. முழுக்க முழுக்க ஒரு நல்ல மனசும் ஒரு நேர்மையான குணம் கொண்டவர்களும் தான் இந்த கடகராசிக்காரர்களுங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை பல விஷயங்கள் பல குழப்பங்கள்ல வாழ்க்கைன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலம் என்பது முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இது நாள் வரைக்கும் மதிப்பும் இருந்திருக்காது, மரியாதையும் இருந்திருக்காது. எல்லாருக்கிட்டையுமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமையில தான் இவர்களுடைய வாழ்க்கை என்பது இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே எல்லோருமே குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நீ எப்படி இதை பண்ணலாம், நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலுமே குற்றம் கண்டுபிடிச்சு நீ ஒரு ஏமாத்துக்காரன், பொய் ஃப்ராடுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரர்களை முத்திர குத்திடுவாங்க. அதாவது நீ இப்படிதான், நீ இப்படிப்பட்டவனா, நீ எல்லாம் இந்த கம்பெனில வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மேல இல்லாத பொருளாத பழிகளை சுமத்துவாங்க. எல்லா விதத்திலையுமே இவர்களை கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. அதாவது இந்த கடகராசிக்காரர்களுடைய உழைப்பையும் நேர்மையும் பார்த்து எல்லோருக்கும் பொறாமன் தாங்க சொல்லணும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்களே, நம்மளை மிஞ்சிட்டு போயிருவாங்களோன்ற அந்த பொறாமை எண்ணம் இவர்களை வகையா வதச்சு இவர்களை எப்படியாவது ஒண்ணும் இல்லாம ஆக்கணுன்றதுக்காகவே இன்னை வரைக்குமே கங்கணம் கட்டிட்டு தெரியுறாங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி பல்வேறு நபர்களும் இவர்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்றதுக்காகவும் தாங்க பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கை மாறுமா சாமி, என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா, ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு நீங்க கடவுளை பார்த்து வேண்டாத நாட்களே கிடையாதுங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் இப்ப நடக்க போகுதுங்க, ஆரம்பிக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு வாழ்க்கைக்காக போராடினீங்களோ அந்த போராட்டத்துக்கான தீர்வுன்றது கிடைக்க போகுது. எதிர்பார்க்காத வாழ்க்கையை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆரம்பிக்க போறீங்க. முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த கஷ்டங்கள் துன்பங்கள்னு ஒண்ணு விடாம உங்களுடைய வாழ்க்கையில காணாமல் போக போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இனி சரியானதாக இருக்கும், ரொம்ப சரியானதாக இருக்கும், ரொம்ப தெளிவான முடிவாகவும் இருக்கும். மற்றவர்கள் உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்க ஆரம்பிப்பாங்க. மற்றவர்கள் இது நாள் வரைக்குமே உங்களை காயப்படுத்திருப்பாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் கூட உங்ககிட்ட உதவின்றதை கேட்க ஆரம்பிப்பாங்க. சரி, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த
கடக ராசியினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறீங்கன்றத பாருங்க. முதலாவது விஷயம், இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாக இருந்த ஒரு முதல் பிரச்சனை அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்தார்களே இவங்களை நம்புறது கிடையாது, இவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதும் கிடையாது. இவங்களை எப்பவுமே காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பது மற்றவர்கள் இவர்கள் மேல அதிகப்படியாக வைக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அன்பும் மதிப்பும் மரியாதையும் பெருகக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் வைக்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களுக்கு காரணம் இவர்கள் தாங்க. அதாவது மற்றவங்களுக்காக எப்பவுமே நல்லது விஷயங்களை பண்ணியே கடகராசிக்காரர்கள் எப்போதும் கெட்ட நபர்களாகவும் மாறிட்டாங்க. ஆனா இனி நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க, ஆனா உங்களுடைய கெட்ட பேர் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குணம், உண்மையான குணம் என்பது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதன் மூலியமா மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கூடும். குடும்பத்தார்களே இவ்வளவு நாள் உங்களை நம்பாம இருந்தாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயத்துல கடகராசிக்காரர்கள் மேல நம்பிக்கையும் மரியாதையும் வைக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தார்கள் இவங்க கிட்ட எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு முடிவெடுப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இவர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் என்பது கடகராசனுடைய வாழ்க்கையில வந்து நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் சாமி, எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் வேணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல நான் பெருசா ஆசைப்படல சாமின்னு நீங்க எல்லா தடவையும் வேண்டியிருக்கீங்க. அப்படிப்பட்ட வேண்டுதல் நிறைவேறக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நீங்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமையும். அதாவது ரொம்ப காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமே இதுதானங்க. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை நீங்க அமைச்சுப்பீங்க. மற்றவர்கள் எல்லோரும் பொறாமைப்படுற அளவுக்கு, மற்றவங்க எல்லோரும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் வேணுன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் என்பது அமையப்போகுது. நீங்க எதிர்பார்த்த அந்த அன்புக்குரிய காதலும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். ரொம்ப காலமாவே இந்த காதல் பிரச்சனை என்பது நீடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. முக்கியமா அவங்க உங்களை ஏமாத்துறாங்களோ துரோகம் பண்றாங்களோன்ற ஒரு பயம் என்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ள. ஏன்னா இவர்கள் அன்பு வச்ச நபர்கள் தன்னை விட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் எப்போதும் இவர்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட கடகராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அவர்கள் எக்காரணத்து கொண்டும் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நீங்க யாருக்காக இவ்வளவு நாள் இந்த கஷ்டப்பட்டு போராடினீங்களோ வாழ்க்கையில, அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வந்து உங்க மேல அன்பையும் பாசத்தையும் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மற்றவர்கள் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுச்சுன்னா அவங்க தான் முதல் ஆளா வந்து நீ எப்படி இப்படி பேசலாம், அதுவும் எனக்கு பிடிச்சவன என்னவன நீ எப்படி இப்படி பேசலாம் சொல்லிட்டு உங்களுக்காக யாருமே சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட வருத்தங்கள் நீங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்காக உங்க கூட வந்து நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. கடகராசிக்காரர்கள் நினைச்சது ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஆனா நடக்கிறது இனிமே அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போகுது. நீங்க கனவில் கூட நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கையை நீங்க இப்ப வாழ போறீங்க. அதற்கு தயாராகிக்கோங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் என்பது முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் நல்லதையும் மட்டுமே தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே காணாமல் போக போகுது. இவ்வளவு நாட்கள் நீங்கள் எந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. தைரியமா இருக்கலாங்க. ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாட்கள் நீங்க போராடுறீங்க. அப்படிப்பட்ட போராட்டத்துக்கான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கை என்பது அமைய போகுது. முன்னாடி செஞ்ச தவறுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தெரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற உகந்த காலமாக இப்போது அமையுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இனி வரக்கூடிய காலங்களில் தெளிவாக செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன குழப்பங்களையுமே நீங்க சரி செஞ்சுக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்படாத முன்னேற்றங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்து சேருங்க. மற்றவங்க எல்லோரும் உங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிப்பார்கள். நீங்கள் வீடு வாங்குவது, சொத்து வாங்குவது, முக்கியமாக வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நகைக்கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முழுவதுமாக அடைச்சு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்னும் சில காலங்களுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு காலங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்களோ அந்த ஒரு போராட்டத்துக்கான வெற்றி என்பது இந்த கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி அதிர்ஷ்டமும் மாற்றமும் செல்வத்தினுடைய மாற்றங்களும் நன்மைகளும் மட்டுமே அமையும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில. தைரியமா இருந்தாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மைகள் என்பது சீக்கிரமாகவே நடக்கும். அந்த அதிர்ஷ்டத்தினுடைய மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க.
நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் நல்லதே நடக்கும். அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.